ஸோ காய்ஸ் இன்றைக்கி டே 2 சேலஞ்ச் குள்ளார போக போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 2 எப்படி போயிட்டுருக்குன்னா, ஓகே இன்றைக்கி ரொம்ப நல்லா போய்கிட்டுருக்கு. டே 1 போட்டிருந்தேன், யூஸே வரல. ஸோ இப்போது அதை தொடர்ந்து டே 2 பார்க்க போகிறோம். ஸோ டே 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹஸ்கி டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் வந்து ட்ரோல் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து என்னென்னா, ஒரு டாக் வந்து டான்ஸ் ஆடுது, அதை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன அப்படி ஒரு விசேஷம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரது என்னென்னா, ஹஸ்கி டான்ஸ். ஸோ இந்த ஹஸ்கி டான்ஸ் என்னென்னா, ஒரு நாய் வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டுருக்கு. அது வந்து இப்போ எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த நாய் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஜட்டி போடாமல் ஒரு டான்ஸ் ஆடிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம ஜென்சி பசங்க 90s கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு நாய் ஆடுறத இந்த பசங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி வீடியோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன இதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னும் எனக்கு தெரியல. ஸோ இது என்னென்னா, இந்த பாட்டுன்றது வந்து பார்த்தோம்னாக்கா எதில் இருந்ததுன்னா, விஷாலும் சமீரா ரெட்டியும் சேர்ந்து நடித்ததில் வெடி படம் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தது தான். இப்போது வெடி வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. இந்த படம் எப்படின்னா, ஒரு படத்தையானையோ அந்த மாதிரி ஒரு படம் மாதிரியே வந்ததில்லை. இதில் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான படம். ஸோ அதை வச்சு தான் இந்த பார்த்தோம்னாக்கா இந்த ஒரு பாட்டானது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் 90s கிட்ஸு கேர்ள்ஸு எல்லாருமே இதுக்கு மேனிப்புலேட்டட் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் இப்படி, எதுக்கு இப்படி, என்னத்துக்குன்னே தெரியல. இதெல்லாம் பார்த்து ஏன் இப்படி ரொம்ப இது பண்ணுறாங்க, என்னென்னா எதை பார்த்தாலும் ட்ரெண்ட் பண்ணுறது, அதுதான் இங்கே வந்து பிரச்சனையே. முன்னாடி ஒரு பாட்டு வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அன்னத்தை பார்த்து கேட்கும். ஸோ அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அது கூட ஓகே. இப்போ ஒரு நாய் டான்ஸ் ஆடுறதெல்லாம் அதை போயிட்டு வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரீக்ரியேட் பண்ணி தட் இஸ் ஜஸ்ட்டுன்னு ஏஐ வீடியோன்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ரெண்டு கோஸ் டு ராங் அப்படின்றது இதுதாங்க. ஏன்னா ஒருத்தனும் படிக்காமல் உட்காந்து வெட்டியாக இதை பண்ணிக்கிட்டு இதே சுற்றி வந்துட்டுருக்கனால இன்ஸ்டா ஃபீடு புள்ளாரியே இதே வருது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தாலும் ஒரு நல்லபடியான ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா என்னென்னமோ ட்ரெண்ட் ஆகுதுங்க. இது நம்ம எதுனே சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெண்டு போகுதுன்னா, வைரல் ஆகுதுன்னா, அது ஒரு நல்லபடியான ஒரு ட்ரெண்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு கூமாப்பட்டிக்காரர் ட்ரெண்ட் ஆனார், ஒரு அன்னத்தை பாத்தியா அப்படின்ற அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரி. ஸோ அங்கேருந்து இதானுச்சு. இப்போ என்னென்ன பிரச்சனைனா, இந்த தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இதாகுது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு டிமோட்டிவேட் தான் பண்ணுது. அதை பார்த்துட்டு ரீல்ஸ் பண்ணுற நம்ம பசங்க பொண்ணுங்க யங்ஸ்டர்ஸு எல்லாம் ரொம்ப மேனிப்புலேட்டாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ரீல்ஸு வைரல் ஆகுதுன்னா அதை தொடர்ந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கூட ஆடுன்னு சொல்லிட்டு ஒரே ராவணிங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ பாய்.